ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம வீடியோஸ் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. அதுல ரொம்ப காமனான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய இதையெல்லாம் எங்களுக்கு சொல்றதுக்கு வரவே மாட்டேது, டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கிளாஸ் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. தெளிவா எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் எடுத்துக்க போறோம். அதுதான் வீடு. வீட ஹிந்தில என்னன்னு சொல்லுவாங்கன்னு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். கர். கர். இப்போ இந்த வீட்ட என்னோட வீடு, உன்னோட வீடு எல்லா விதத்திலயும் சொல்லி பார்க்க போறோம். பொறுமையா கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், என்னுடைய வீடு. மேரா கர். மேரா கர். மேரானா என்னுடைய, கர்னா வீடு. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஹிந்தி பேசிக்ஸ் கொஞ்சம் கத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். மேரான்ற வார்த்தையை தாண்டி என்னுடையங்கிறதுக்கு மேரி, மேரே அப்படிங்கிற இன்னும் 2 வார்த்தைகளும் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது என்னுடையங்கிறதுக்கு மேரா, மேரி, மேரே 3 இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஆண் சொல்லும்போது மேரான்னு இருக்கும், பெண் சொல்லும்போது மேரின்னு இருக்கும்ன்ற கான்செப்ட் கிடையாது. அதனால தான் நம்ம எல்லாருமே மேரா நாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றோம். என்னதான் ஒரு ஃபீமேல் சொன்னாலும் மேரி நாம்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் மேரா நாம் தான் சொல்லணும்? ஏன் மேரா கர் தான் சொல்லணும்? ஒரு பொண்ணு சொன்னா கூட மேரா கர் தான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னுடைய எத பத்தி பேசுறீங்க? வீட்ட பத்தி, இல்ல பெயர பத்தி. சோ அந்த வீட்டுக்குன்னு ஒரு ஜெண்டர் இருக்கு. பெயருக்குன்னு ஒரு ஜெண்டர் இருக்கு ஹிந்தில. இது தமிழ்ல இல்ல. அதனால நமக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஹிந்தில இந்த விஷயம் உண்டு. பொருட்களுக்கு பால்கள் இருக்கு. அதாவது ஆண் பால், பெண் பால்ன்னு பொருட்களுக்கு இந்த மாதிரி ஜெண்டர் குடுத்துருவாங்க. இதுல கர்ரும் சரி, நாம் பெயருக்கு நாம் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. இந்த 2 வார்த்தைகளுமே சரி, ஆண் பால் வார்த்தைகள். அதனால நம்ம மேரா கர்ன்னு தான் ஒரு பொண்ணு சொல்லும்போதும், ஆண் சொல்லும்போதும் மேரா கர் தான். அதே மாரி ஒரு என்னோட பேருன்னு சொல்லி ஒரு பையன் சொன்னாலும், ஒரு பொண்ணு சொன்னாலும் மேரா நாம் தான். இந்த கான்செப்ட் இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை உன்னுடைய வீடு அப்படின்னா துமாரா கர். துமாரா கர். அப்ப உன்னுடையங்கிற வார்த்தைய நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். துமாரா, துமாரா. உங்களுடைய வீடு. ஆப்கா கர். ஆப்கா கர். இப்ப உங்களுடையங்கிற வார்த்தை ஆப்கா, ஆப்கா. மேரா என்னுடைய, துமாரா உன்னுடைய, ஆப்கா உங்களுடைய. நெக்ஸ்ட் ஒன், இவனுடைய வீடு. இஸ்கா கர். இவனுடைய வீடு. இஸ்கா கர். இப்ப அடுத்ததுக்கு வாங்க. இவளுடைய வீடு. திரும்பவும் இஸ்கா கர். இஸ்கா கர். நீங்க நினைக்கலாம் இஸ்கி கர்ன்னு போடட்டுமான்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது யார் பேசுறாங்கன்றத பத்தி கிடையாது. எத பத்தி பேசுறோம்? ஒரு பொருள். அதாவது வீட்ட பத்தி பேசுறோம். இதனால நம்ம இவனுடையக்கும் இவளுடையங்கிறதுக்கும் இஸ்கா கர்ன்னு தான் போடணும். காரணம் கர் ஒரு ஆண்பால் வார்த்தை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருத்தவங்க இஸ்கா கர்ன்னு சொல்றாங்க. இவனுடைய வீடுன்னு சொல்றாங்களா? இல்ல இவளுடைய வீடுன்னு சொல்றாங்களான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது தமிழ் அளவுக்கு தெளிவா இருக்காது. ஹிந்தியில இந்த விஷயத்த அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியுமோ ஒழிய, நம்ம இந்த வார்த்தைகள வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. இவனுடையக்கும் இஸ்கா, இவளுடையக்கும் இஸ்கா. இப்ப இந்த பையனோ, பொண்ணோ தூரத்துல இருக்காங்கன்னா, அவனுடைய வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்ல அவளுடைய வீடுன்னு சொல்லுவோம். இதுக்கு உஸ்கா கர். இஸ்கா கர்னா இவனுடையதான். அவனுடையன்னு சொல்லணும்னா உஸ்கா கர். அதே மாதிரி நீங்க இப்ப கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவளுடைய வீடுன்னு சொல்லணும்னாலும் உஸ்கா கர். இஸ்கா கர், உஸ்கா கர். அடுத்த வார்த்தை இவருடைய வீடு. இங்க என்ன இருக்கு? மரியாதை இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இல்ல? மரியாதை இல்ல. இவனுடைய வீடுன்னு இருந்தது. அப்ப நீங்க இஸ்காகர்ன்னு போட்டுக்கிட்டீங்க. இப்ப இவருடைய வீடுன்னு வரணும். இங்க என்ன பண்ணணும்? இன்காகர் அப்படின்னு போடணும். இன்காகர் அப்படின்னா இவருடைய வீடு.
இஸ்கா கருக்கும், இன்கா கருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இஸ்கா கர்னா மரியாதை இல்லாம இவனோட வீடு, இவளோட வீடுன்னு சொல்றது. இன்கா கர்னா இவருடைய வீடுன்னு சொல்றது. இது மரியாதையோட இருக்கிறது. இதே தூரத்துல இருக்காரு. அந்த மரியாதையான நபர் தூரத்துல இருக்காரு. அவருடைய வீடுன்னு சொல்லணும். உன்கா கர்ன்னு சொல்லுங்க. இன்கா கர், உன்கா கர். அடுத்த வார்த்தை எங்களுடைய வீடு. ஹமாரா கர். எங்களுடைய வீடு ஹமாரா கர். ஹமாரா அப்படின்னா எங்களுடைய. ஹமாரா எங்களுடைய. அடுத்தது இவர்களுடைய வீடு. இப்ப என்ன பண்றோம்? மரியாதையை குறிக்கல, ஆனா பன்மையை குறிக்குது. ப்ளூரல குறிக்குது. ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. இவங்களோட வீடுன்னு நம்ம சொல்லணும். இதுக்கும் மரியாதைக்கும் ஒரே வார்த்தை தான். இன்காகர். அதே மாதிரி பன்மையில ப்ளூரல்ல ஒரு 4 பேர காமிச்சு, அவங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லணும்னா, மரியாதைக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணோமோ, அதையே தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். உன்கா கர், உன்கா கர். ஸோ, ஹமாரா கர் அப்படின்னா எங்களுடைய வீடு. இன்கா கர் அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு இவரோட வீடு, இல்ல இவர்களோட வீடு. அதே மாதிரி உன்கா கர் அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அவரோட வீடு, இல்ல அவர்களோட வீடு. ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ளூரல் 2த்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை தான். ஒரு முறை ஃபுல் ரிவிஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் சொல்ல போறது நீங்க. என்னுடைய மேரா, உன்னுடைய துமாரா, உங்களுடைய ஆப்கா, இவனுடைய இஸ்கா, இவளுடைய இஸ்கா, அவனுடைய உஸ்கா, அவளுடைய மறுபடியும் உஸ்கா, இவருடையன்றதுக்கும் இவர்களுடையங்கிறதுக்கும் இன்கா, அவருடையங்கிறதுக்கும் அவர்களுடையங்கிறதுக்கும் உன்கா, எங்களுடையங்கிறதுக்கு ஹமாரா. ஹமாரா. இந்த வார்த்தைகள்லாம் இப்ப ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, நான் ஓரொரு பொருட்களா காமிக்கிறேன். இப்ப வரப்போற பொருட்கள் எல்லாமே ஆண் பால் பொருட்கள் தான். இந்த பொருட்களுடைய ஜெண்டர் எல்லாமே மாஸ்குலைன் தான். நான் தமிழ் வார்த்தைகள் சொன்ன உடனேவே இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஆன்சர் கேளுங்க. நீங்க கெஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சரை போர்ட்லயுமே பாருங்க. பிக்சர்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த Dress வந்து நம்ம குர்தான்னு சொல்லலாம். குர்தா ஒரு டாப் மட்டும் சொல்றதுக்கு குர்தா. இது ஆண்கள் போடக்கூடியதா கூட இருக்கலாம். இவனுடைய குர்தா அப்படின்னு சொல்லணும். இப்ப எப்படி சொல்றது? ஹிந்தில இது வரலும் படிச்சத வச்சு நீங்க எப்படி சொல்றது? குர்தா குர்தாவாவே தான் இருக்க போகுது. இவனுடைய குர்தான்னு சொல்லணும். இவனுடைய, இவளுடைய 2த்துக்கும் ஒரு வார்த்தை படிச்சோமா? இஸ்கா. அப்ப இவனுடைய குர்தான்னா இஸ்கா குர்தா. இஸ்கா குர்தா. நெக்ஸ்ட் ஒன் லேப்டாப். லேப்டாப்க்கு ஹிந்தில என்ன ஜெண்டர் குடுத்திருக்காங்கன்னா, மாஸ்குலின் ஜெண்டர் தான். இப்ப கேள்வி பாருங்க தமிழ்ல இவரோட லேப்டாப்ன்னு சொல்லணும். இங்க மரியாதை இருக்கு. அப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்றது? இஸ்கா வேண்டாம். இன்கா லேப்டாப்ன்னு மாத்திக்கணும். இவருடைய லேப்டாப், இன்கா லேப்டாப். இதே இஸ்கா போட்டோம்னா இவனுடையவாகும். இன்கா போட்டா இவருடையவாகும். அடுத்தது. இது ஒரு கண்ணாடி. உங்களோட கண்ணாடின்னு சொல்லணும். கண்ணாடிக்கு ஹிந்தில சஷ்மா. சஷ்மா. உங்களுடையன்ற வார்த்தை இப்பதான் படிச்சோம். ஆப்கா. ஆப்கா. அப்போ உங்களுடைய கண்ணாடி ஆப்கா சஷ்மா. ஆப்கா சஷ்மா. உங்களுடைய கண்ணாடி ஆப்கா சஷ்மா. அடுத்தது இந்த பிக்சர்ல பாக்குறது ஒரு முகம் துடைக்கிற, கை துடைக்கிற துண்டு. துண்டுக்கு ஹிந்தில தௌலியா. தௌலியா. அவளுடைய துண்டுன்னு சொல்லணும். அவனுடையக்கும் அவளுடையக்கும் என்ன வார்த்தை படிச்சோம்? உஸ்கா. அப்போ அவளுடைய துண்டு. உஸ்கா தௌலியா. உஸ்கா தௌலியா. அண்ட் ப்ளீஸ் இங்க உஸ்கின்னு மாத்திர வேண்டாம். இதுதான் ப்ராப்பரான ஹிந்தி கிராமர். அவளுடைய துண்டு உஸ்கா தௌலியா. நெக்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது ஒரு சோப். சோப்புக்கு ஹிந்தில சாபுன். சாபுன். என்னோட சோப்புன்னு சொல்லணும். என்னுடைய என்ன வார்த்தை படிச்சோம்? மேரா. சோப்புக்கு என்ன வார்த்தை? சாபுன். என்னுடைய சோப் மேரா சாபுன். மேரா சாபுன். ஃபைனல் இமேஜ். இந்த இமேஜ்ல இருக்கிறது ஒரு ரூம். ஒரு அறை.
ரூமுக்கு ஹிந்தில கம்ரா. கம்ரா. எங்களுடையங்கிற வார்த்தை என்ன படிச்சோம்? ஹமாரா. ஹமாரா. 2ம் கூட ஒரே மாதிரி இருக்கும். இது எங்களுடையனா ஹமாரா, ரூமுக்கு கம்ரா. 2யும் சேர்த்து சொல்லுங்க. ஹமாரா கம்ரா. எங்களோட ரூம் ஹமாரா கம்ரா. ஹிந்தி எழுத்துக்கள்ல பார்த்தா இது தப்பா இருக்கு. சாரி. அத மாத்திக்கங்க. ஹமாரா கம்ரா. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்த கர்ரா இருக்கட்டும், சாபுன், கம்ரா, தௌலியா எல்லாமே ஆண்பால் வார்த்தைகள். ஆண்பால் கொண்ட பொருட்கள். இதுவே பெண்பால் ஃபெமினைன் ஜெண்டரா இருக்கக்கூடிய பொருட்களும் இருக்கு. அதெல்லாம் வந்தா நீங்க ஹமாரி, மேரி, உஸ்கி, இஸ்கி அப்படின்னு எல்லாத்துலயும் கீய போட்டுக்கணும். உங்களுக்கு சப்போஸ் ஆண்பால் வார்த்தைகள் கொண்ட பொருட்கள், பெண்பால் வார்த்தைகள் கொண்ட பொருட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வார்த்தைகள் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோ கீழ அத ஆட் பண்றேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஹிந்தி பேசணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் கிராமட்டிக்கலி என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும்னு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தில பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், குட்டி பசங்க யார் தெரிஞ்சாலும் நம்மளோட சேனல்ல தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.